பிரீஃப். ஓகே, இது வந்து மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் அப்படின்றது ஈக்குவேஷனல் டிவிஷன். சரியா, நேர்முக பகுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்வீங்க. அப்ப ஜஸ்ட் மைட்டாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா உடல் செல்ல நடக்கும். பிளான்ட் செல்ல ஆப்ளாய்டு செல்ல நடக்குமா டிப்ளாய்டு செல்ல நடக்கும்? தாவர செல்கள்ல ஆப்ளாய்டு செல்லையும் மைட்டாசிஸ் நடக்கும், டிப்ளாய்டு செல்லையும் மைட்டாசிஸ் நடக்கும். ஆப்ளாய்டு செல் எங்கன்னா லோயர் பிளான்ட்ஸ், கீழ்நிலை தாவரங்களான ஆல்கே அந்த மாதிரியான தாவரங்கள்ல என்ன நடக்கும்? ஆப்ளாய்டு செல்ல மைட்டாசிஸ் நடக்கும். ஆனா அனிமலை பொறுத்த மட்டும் மைட்டாசிஸ் எங்க மட்டும் தான் நடக்கும்? டிப்ளாய்டு செல்கள்ல மட்டும்தான் நடக்கும், ஆப்ளாய்டு நடக்காது. சரியா, ரைட். அப்ப இது ஒரு உடல் செல். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு செல், சரிங்களா, அதை எடுத்துக்கோ. அப்ப இந்த உடல் செல் அல்லது சைகோட், சைகோட் கூட வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? அது growth நடக்கும். growth நடக்கிறதுனாவே செல் டிவிஷன் நடக்கும்னு அர்த்தம். சரியா, அப்ப என்ன ஆகுது? ரெண்டு செல்லா நமக்கு பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடையும் போது செல் டிவிஷன்ல பேரண்ட்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு? டாட்டர் செல்லையும் எத்தனை வருது? இது மைட்டாசிஸ். ஒரே மாதிரியான குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கிறது தான் என்னது? மைட்டாசிஸ். இந்த எந்த இடத்துலையும் வேரியபிலிட்டின்னு ஒன்று நடக்காது, எங்கேயுமே வேரியபிலிட்டி நடக்காது. சரியா, இதுவே மியாசிஸ்க்கு வாங்க. மியாசிஸ் அப்படின்றது எங்க நடக்கும்? டிப்ளாய்டு ரீப்ரொடக்டிவ் செல்ல மட்டும்தான் நடக்கும், இனப்பெருக்க செல்கள்ல மட்டும்தான் நடக்கும். சரியா, அப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பெர்ம் மதர் செல்னு வச்சுக்கோ, அது எக் மதர் செல்னு வச்சுக்கோ. சரி, அதுக்கு பேர் வேற மாதிரி நீங்க சொல்லலாம், இன்னும் நம்ம புரியுற இடத்துக்கு மாதிரி சொல்லிடலாம். அப்ப ஸ்பெர்ம் தாய் செல் எத்தனை குரோமோசோம் கொண்டிருக்கும்? அதே மாதிரி எக் மதர் செல்லும் 46 நடக்கும். ரைட்டா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா மியாசிஸ் 1 நடக்குது. இங்க என்ன நடக்குது? மியாசிஸ் 1 நடக்குது. மியாசிஸ் 1ல நமக்கு என்ன நடக்கும்னு சொன்ன? குரோமோசோமுடைய எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படும். குறைஞ்சிச்சா? பாதியா குறைஞ்சிச்சா? அண்ட் இங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகுது? குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படும். நீங்க ஊஜெனிசிஸ் படிக்கும்போது இது டீட்டெயிலா படிப்பீங்க, ஏன் இந்த மாதிரி போடுறாங்க, ஏன் புளோரல் பாடினா என்னன்றதை நீங்க அதுல பாத்துக்கங்க. சரிங்களா, ரைட். அடுத்தது என்ன நடக்க போகுது? மியாசிஸ் 2 நடக்குது. சரியா, மியாசிஸ் 2 நடக்குது. மியாசிஸ் 2ல என்ன நடக்குது? ஜஸ்ட் அதே மைட்டாசிஸ் மாதிரி இந்த இது என்ன ஆகுது? மேலும் 2 செல்ல கொடுக்குது. இதுல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? இங்க எத்தனை இருக்கு? எல்லாத்துலயும் குரோமோசோம் சேமா இருக்கா? இதுலயும் அதே மாதிரி டிவைட் ஆச்சுன்னா வந்துச்சா? அப்ப ஒரு ஸ்பெர்ம் மதர் செல்ல இருந்து, தட் இஸ் இது ஒரு டிப்ளாய்டு தன்மை கொண்ட ரீப்ரொடக்டிவ் செல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 4 ஆப்ளாய்டு கேமிட் கிடைக்குது. புரியுதா? இது இப்படி கிடைச்சா அதுக்கு பேரு மியாசிஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு செல் இருந்து 2 செல் கிடைச்சா மைட்டாசிஸ். சரிங்களா, ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இங்க இருந்து 3 வேஸ்டா போயிடுது. ஒண்ணு தான் என்ன ஆகும்? யூசுவலா ஃபீமேலுக்கு ஒரு எக்கு தான் மெயினா இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும். அப்ப இந்த ஒரு எக்குக்கும் எத்தனை குரோமோசோம் தான் இருக்கும்? 23. இங்கேயும் என்ன நடந்திருக்கும்? மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடக்கும். மியாசிஸ் 1ல குரோமோசோம் பாதியா குறைக்கப்பட்டு விடும், மியாசிஸ் 2ல குரோமோசோம் அப்படியே நின்றுடும். ரைட்டா, அப்ப ஒரு ஸ்பெர்ம் போயிட்டு எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது, என்ன கிடைக்குது? 46 குரோமோசோம் கிடைச்சிச்சா? சைகோட். இந்த சைகோட் தான் இது. புரியுதா உங்களுக்கு? அந்த சைகோட் தான் இது. இங்க என்ன டிவிஷனுக்கு வந்துச்சு? மைட்டாசிஸ்க்கு. மைட்டாசிஸ் வந்தா இப்ப சைகோட்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு? 46 இருக்கு. சைகோட்ல எத்தனை இருக்கு? 46. அதே 46 குரோமோசோம் இங்க வந்துச்சு. இப்ப என்ன நடக்குது? மைட்டாசிஸ், அடுத்தடுத்த மைட்டாசிஸ் நடக்கும் போது உருவாகக்கூடிய சொமாட்டிக் செல்ல ஒரே நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கு உள்ள வித்தியாசமே. இதுதான். ரெண்டுமே நடக்கணும். ஒரு ஆர்கானிசம் growth மட்டும் நடக்கணும், ரீப்ரொடக்ஷன் நடக்க வேண்டாம், growth மட்டும் நடக்கணும்னா மைட்டாசிஸ், growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே நடக்கணும்னா மைட்டாசிஸ் நடந்து மியாசிஸ் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மைட்டாசிஸ் நடந்தா தான் அது யங் ஒன்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜஸ்ட் மைட்டாசிஸ் மியாசிஸ்னா இதுதான். இதைத்தான் நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரியுதா, ஜஸ்ட் குரோமோசோம்ல இருக்க குரோமேட்டிட் பிரியுதா? சரியா, இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் எந்த இடத்துல குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படுகிறது? செல் பயாலஜியும் செல் சைக்கிள் செல் டிவிஷனும் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த யூனிட் போத் கொஸ்டின் எடுக்கிறவங்க பாட்னிக்காகவும் எடுப்பாங்க, ஜுவாலஜிக்காகவும் எடுப்பாங்க. அதனால இந்த லெசனை மெயினா பார்த்துக்கோ. சரியா, ரைட்.